எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவுல நம்ம தனுசு ராசிக்கான பலாபலன்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதை அடுத்த நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவுல ஏதாவது பிடிச்சுன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசி, தனுசு அப்படின்னு சொன்னாலே உபய ராசி தான். ஸோ உபய ராசி அப்படின்னு உடனே ஏதோ பெருசா சொல்ல போறாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். இரண்டு மனம் கொண்டவர்கள் ஷார்ட்டாவே சொல்லலாம். யார் எந்த முடிவு சொன்னாலும் அதை உடனே ஏத்துக்கக்கூடிய பக்குவத்தை உடையவர்கள். இந்த அட்வைஸ் கேட்கறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த அட்வைஸ் கேட்டு நடந்துக்கிறாங்க பாருங்க, அது அதை விட பெரிய விஷயம். ஸோ உபயராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு மனசு உடையவங்கப்பா, அவங்க கிட்ட எது சொன்னாலும் இப்படி பார்த்து சொல்லுங்க, அப்படி இப்படி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு யோசிக்க வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகி இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே கெடுதல் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது மூன்றாவது வீட்டுக்குடையவன் நாலாவது வீட்டுல சுபபலம் பெற்று இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். குரு பகவானுடைய பார்வை கிடைச்சது அப்படின்ற பட்சத்துல அது எவ்வளவு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, அவர் வந்து தனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப வருஷமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு நாள் கிடைக்காமலே இருந்தது. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த ப்ராஜெக்ட் ஆனது கிடைக்கும். அதே மாதிரி கைவிட்டு போன சொத்துக்கள் கிடைக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு, சோ சொத்துக்கள் நம்மளை விட்டு கையை விட்டு போய், சோ இந்த சொத்து இப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், சொத்து கிடைக்கும். நாலாவது வீட்டுல சுபபலம் அடையக்கூடிய கிரகத்தினால எவ்வளவு பெரிய யோகம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு, மண், மனை, பொன், பொருள், ஆஸ்தி, சம்பத்து முதலியவை சேரும். சம்பத்து அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திர சந்தான விருத்தியை தான் சொல்லணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் சந்தானம், ஆண் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியது. சில பேருக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு சுபபலம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப பிறக்கக்கூடியதுதான் ஆண் வாரிசு, அடுத்து கிடைக்கக்கூடியது ஆண் வாரிசா, இவ்வளவுதான் விஷயம். சோ அதுக்காண்டி நான் நிறைய கோயிலுக்கு போனேன், பரிகாரம் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், எனக்கு இன்னும் குழந்தையே கிடைக்கல, தள்ளி போயிட்டே இருக்கேன், ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் கொடுக்கக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது என்பது சாலச்சிறந்த ஒரு உண்மை. அர்த்தாஷ்டம சனி காலத்துல புத்திரசந்தான விருத்தி கிடைக்கும், சுபபலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரர் வழியில் துக்ககரமான விஷயங்கள் உண்டு. ஏன்னா சகோதரர்கள் வந்து பொதுவா இருக்கக்கூடியது வந்து அர்த்தாஷ்டம சனி காலத்துல சகோதரர் வழியில ஒரு சில விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க மட்டும் எதுவும் வாய வச்சிடக்கூடாது, அது மட்டும்தான் பார்த்து இருக்க வேண்டியது. தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனின்றது 8 வருஷம் நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அர்த்தாஷ்டம சனி என்பது 4 வருட நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அது என்ன 8 வருஷம் 4 வருஷம் அப்படின்னா, 8 வருஷம் உட்காந்து ஒரு மனுஷன் லாஸ் பண்றத 2.5 வருஷத்துல கொடுக்கக்கூடியது அஷ்டம சனி. 4 வருஷத்துல வந்து லாஸ் பண்ணக்கூடியதை 2.5 வருஷத்துல கொடுக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி. அவ்வளவுதான் விஷயம். பஞ்சம சனி வரும் பொழுது சொத்து பத்துக்கள் சேர்றது, கடன்கள் அடையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் 7வது சனியில் ஏற்பட்ட கடன்களை எல்லாம் செட்டில் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சியானது இருக்கிறதுனால ரொம்ப சிறந்த ஒரு நல்ல சனி பயிற்சின்னு சொல்லலாம். அதை வீணா மனசை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, அதனால எப்படியோ ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயமே தேவையில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கும் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கும் தொழில் மேன்மையானது அடையும், கல்வியில் அபிவிருத்தி ஏற்படும். இதெல்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கும். சும்மா எல்லா விஷயத்திலையும் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கும் பொழுதுதான் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு உன்னதமான பக்குவமான பலன்கள் எல்லாமே ஏற்படும். சரி, வேற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய திருமணங்கள் எதிர்பாராத வகையில் நடைபெறும். அதே மாதிரி ரொம்ப தனவிரயங்கள் ஆயிருக்கு, சில பேர்லாம் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த லாசஸ்ல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவுமே இந்த அர்த்தாஷ்டம சனியானது இருக்கும். அதுக்காக வீணா போட்டு மனசை போட்டு வருத்தப்பட்டு இருந்தா என்ன ஆகும்? ரொம்ப வருஷமாச்சு, சோ வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, இல்ல கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியல அப்படின்ற ஒரு கவலையே இந்த இடத்துல வேண்டாம். ஏன் அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி என்றாலே பொதுவாக இழந்ததை மீட்டு தருவதற்கும் புதியதாக முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் உகந்த ஒரு காலகட்டம் அர்த்தாஷ்டம சனி. ரொம்ப வருஷமா இருக்குப்பா, 4 நட்சத்திரம்லாம் பார்த்து நான் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சேன், பட் ஆனா என்னோட லைஃப்ல வந்து அது சரியாவே போகல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம்
புதிய தொழில்களை முயற்சி செய்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வரும். ஏன்னா இந்த சுபபலம் கிடைக்கக்கூடிய சனி பகவானால புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிவி சேனல் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி டிவி சேனல் வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன தொழில்கள் செய்யறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப வருஷமா மெனக்கிட்டு அது ஏகப்பட்ட லாசஸ்ல போய் கடைசியில ஏகப்பட்ட பிரச்சனையாகி மூடிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். ஆனால் இந்த அர்த்தாஷ்டம சனியானது சுபபலம் பெறுவதால் அனைத்து வித நன்மைகளையும் கொடுக்கும். இழந்ததெல்லாம் மீட்டு கொடுத்துடும். லாஸ் பண்ணது எவ்வளவோ அத்தனையும் அப்படி திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அர்த்தாஷ்டம சனியானது இருக்கும். ஏன்னா அதனால சுபபலம் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சோ வீணா மனசை போட்டு குழப்பக்கூடாது. சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனசு வந்து கொஞ்சம் பாரமாக இருந்தாலும் இப்பொழுது அந்த பிரச்சனை சரியாயிடும். குடும்பத்துல வந்து உங்க திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா 6 வயதுல இருந்து 18 வயதுக்குட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் மாணவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு உன்னதமான பலாபலன்கள் கிடைக்கும். உயர்வான நிலைகளை எட்ட முடியும். அதாவது ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரியா கிடைக்கும். முயற்சி தான். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் வந்து அடிக்கடி ஒரு குரல் வந்து சொல்வார். அந்த குரலை போன்று லைஃபை வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்க வச்சுக்கிறதுக்கு இது ஒரு உன்னதமான காலகட்டம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ரொம்ப பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்க்கறது தகுந்த ஊதியம் மனது இப்பொழுது கிடைக்காமல் இருந்தது, ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகி ஊதியங்கள் கரெக்டா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 19 வயதிற்கு மேல் 37 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பால் பாக்கியங்கள் கிடைக்கும். பால் பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா புத்திர சந்தான விருத்தி தான், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருந்த மேரேஜ் இப்ப நடந்திருக்கு. சோ அதனால கல்யாணம் ஆயாச்சு, இப்ப குழந்தை கிடைக்குமான்னு கேட்டால் கம்பல்சரியாக கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. புத்திர சந்தான விருத்தி கிடைக்கும். ஆண் குழந்தை கிடைக்கும், பெண் குழந்தையும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 38 வயதிற்கு மேல் 43 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் மட்டும் சகோதரர்கள் வகையில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன காரணம்னு கேட்டால் அர்த்தாஷ்டம சனி அரிஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதுக்கு தேவையில்லாம வாய் வைக்க கூடாது. உடன் பிறந்தவர்களை திட்டுதல், இந்த மாதிரியான விஷயங்கள், அவதூறு பேசுறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா அது அவர்களினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதன் பிறகு 44 வயதிற்கு மேல் 67 வயதுக்குட்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் பழைய உடைமைகளை மாற்றி அமைப்பதற்கும், இப்ப ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு, ஸோ மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த நேரத்தில் மாற்றி அமைப்பது மிகச்சிறந்த ஒரு பலனாக இருக்கும். என்னன்னு கேட்டா நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா நான் உங்களை ஜுவல்ஸை விற்க சொல்லல, ஜஸ்ட் புதுப்பிக்க சொல்றேன். நகையை புதுப்பிப்பதற்கான ஒரு நேரம் தான் இது ஓடிட்டு இருக்கே தவிர நீங்க அதை வந்து அதுக்காண்டி அதை கொண்டு போய் வித்துட்டு நான் வந்து வேற வாங்க போறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் சொல்வது என்னன்னா நகையை புதுப்பிப்பதற்கு உகந்த நேரமாக இந்த நேரம் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஏன்னா சம் ஜுவல்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. அதனால அதை பக்கத்துல இருந்து பார்த்து கவனமாக மீட்டு கொண்டு வந்து வைத்து விடுவது மிகச்சிறந்த ஒரு பலன். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அடமானத்துல வச்சிருப்பாங்க. அடகு நகையை வந்து எப்படிதான் மீட்கிறது தெரியாம முடிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கூட அதை மீட்பதற்கு ஒரு உகந்த காலகட்டமாகவும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டமானது இருக்கும். ஏன்னா சுபபலன் நிறைய கிடைக்கும். சுப பார்வை இருப்பதனாலேயே இந்த காலகட்டமானது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை செய்யும். அதன் பிறகு 68 வயதிற்கு மேல் 83 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப பாரம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய தன்மையில தான் இருக்கும். ஆனால் இவ்வளவு நாள் நீங்க செஞ்சுட்டு இருந்த அட்வைஸை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இவ்வளவு ஏன் நீங்க பெத்த பிள்ளைகளும் அல்லது உங்கள் பேர குழந்தைகளோ கேட்காம கூட இருந்திருக்கலாம். இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தின மதிப்பு கூடும் சமூகத்துல. உங்களாலதான் அந்த குடும்பத்துக்கே பெருமைன்ற பேர் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்னடா அது இவ்வளவு நாள் வந்து நம்ம இருந்தோம், நமக்கு அப்ப நல்ல பேர் கிடைக்கல, இப்ப நம்ம பிள்ளைங்க தலையெடுக்கும் போது நமக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதாவது ரொம்ப வருஷமா கிடைக்க வேண்டிய, சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் மரியாதை கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காமலே தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். சில கோயில்களுக்கு போயிருப்பாங்க, கோயில் கட்டினதே அவங்களா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப காப்புரிமை கிடைச்சிருக்காரு.
அதாவது அவர்களுடைய அங்கீகாரமானது கிடைக்காம தள்ளி போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம். அதே மாதிரி லைஃப்ல ரொம்ப சாதிக்க வேண்டிய விஷயங்கள், நோய் நொடி இல்லாம இருந்தா போதும் அது கிடைச்சுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வரும் இந்த நேரத்துல. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் இப்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். நோய் எல்லாம் சரியாயிடுமா, ஆபரேஷன் வராம இருக்குமா, மூட்டு வலி தாங்க முடியல, கை கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால அலைச்சல் தாங்க முடியல, என்னதான் பண்றதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதுல என்னன்னா ஒரு சின்ன வயசா இருக்கும் அவங்களுக்கே கை கால் வலி இருக்கும்பாங்க. இதெல்லாம் கொடுத்தது சனீஸ்வர பகவான் தான். எண்ணெய் தேய்த்து குளித்தால் தான் அந்த தோஷம் விலகும். அது சின்னவங்களுக்கு. பெரியவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப மூட்டு வலி தைலத்தை தான் வாங்கி தலை வைக்கிட்டு அந்த இது தேவையில்லை, மூட்டு வலி தைலத்தை தான் வாங்கி தடணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க வேண்டாம். மருந்துன்றது ஓகே தான், மருந்து 3 நாள் தான், எவ்வளவு நாள் தான் அப்படி தடவிட்டே இருக்க முடியும். சோ அதுக்கு வந்து சரியாகுமான்னு கேட்டால் ரத்த அபிவிருத்தி உடையக்கூடிய காய்கறிகள் பழங்களை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டால் சரியாயிடும். அதே மாதிரி உளுந்து அதிகமாக சேர்த்துக் கொள்வதன் மூலியமாக உடல் பலம் மேம்படும், நோய் நொடிகள் சரியாகும், ஆரோக்கியமான வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும். சரி, இப்ப தொழில் வாரியா பார்க்கலாம். நகைக்கடை, ஜவுளி வியாபாரம், பாத்திர வியாபாரம் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கிறது நகைக்கு லாபம். மொத்தமா கொடுத்தா நகைக்கு லாபமானு கேட்டா கொஞ்சம் விரயம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் லாபம் தான், நகை தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் தான், அதுல தப்பு இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கடனா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வசூலாகுமா அப்படின்னு கேட்டால் நகைக்கடை வியாபாரிகளுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா கொடுக்கும் போது அது நகை கடனா கொடுக்க வேண்டாம். கொஞ்சோண்டு கொடுத்து நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்ல, நீங்க முழுசா கொடுத்துட்டு போங்க, ஏன்னா தங்கம் வந்து ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால மொத்தமா கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஏன்னா அப்புறம் நீங்க என்னைக்கு கொடுத்து முடிக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் வாங்கன்னு சொல்லி பாருங்க, யாரும் கடன் வாங்க மாட்டாங்க. விஷயம் புரியுதா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஜவுளியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த கான்ட்ராக்டா போகும். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது வந்து ஓரளவு லாபத்தை கொடுத்தாலும் மொத்தமாக பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய யோகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யோகம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்மெண்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, கிடைச்சிட்டு இருந்த ஆர்டர் தள்ளி போயிட்டு இருந்தது, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இது இல்லாத பொருளாத சொல்லி உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு போனாங்க இல்லையா, அப்படி தட்டி பறிச்சுட்டு போன கான்ட்ராக்ட் திருப்பி உங்களுக்கே கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சமூகத்துல அந்தஸ்து கூடும். சுயதொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலே பொதுவா யாரும் மதிக்க மாட்டாங்க. அது தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களாலதான் உங்களோட லைஃப் வந்து தப்பிச்சுது, பர்ஃபெக்டா பார்த்து முன்னாடியே முடிவெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி உங்களை பாராட்டுவாங்க. அத்தகைய ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோ நகைக்கடை, ஜவுளிக்கடை இது ரெண்டும் முடிஞ்சாச்சு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்திரக்கடை. பாத்திர வியாபாரங்கள் செய்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபமாக இருந்தாலும் ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான சம்பளத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஒரு போராட்டம் கலந்த விஷயம் இருந்தது இல்லையா, இப்ப அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கிற மாதிரி மிகச் சிறந்த லாபங்கள் கிடைக்கும். தனலாபம் அதிக அளவுல விருத்தி ஆகும். தனலாபங்கள் வந்து அதிக அளவுல கிடைக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மதிப்பையும் அந்தஸ்தையும் பெறும், புகழை அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்து என்ன துறை அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறை, அதாவது கலைத்துறை. கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் பணிபுரியக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துல வந்து தேவையில்லாத இந்த கணவன் மனைவி கிடப்பட்டு வந்த சண்டை, எல்லாம் உங்களாலதான் வந்தது என்னாலதான் வந்ததுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சண்டைகள், முரண்பாடுகள், சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனையா இருக்கும். அத்தகைய ஒரு பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தேவையற்ற குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சுபபலன் உள்ள சனி பகவானினுடைய காலமாக இருக்கும். மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும், நல்ல மதிப்பு கூடும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், எடுக்கிற முயற்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். வியாபார அனுகூலம் உடைய கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சொந்தமா இன்னொரு பிசினஸ் சேர்த்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மேம்படுத்தும். புதிய தொழில் முயற்சிகள் பலன் கொடுக்கும். யாரையாவது பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணணுமா இல்ல தனியா வச்சு பண்ணணுமான்னு கேட்டால் தனிமையாக செய்வது மிகச்சிறந்த பலன். பார்ட்னர்ஷிப் வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ் ஆகும், இது இயல்பு தான். சரி, அர்த்தாஷ்டம சனியில பார்ட்னர்ஷிப் வைக்காதீங்க, அது வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்படி பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பேர்ல பேருக்கு நஷ்டம் அடைகிறதுக்குன்னே ஒரு சின்னதா ஒரு ஸ்தாபனம் மாதிரி வச்சுக்கோங்க. அது நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குறைந்த முதலீட்டில் பேருக்காக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு மற்ற இடத்துல இருந்து நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, அதன் பிறகு வேற யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பணம் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சம்பளம் என்பது அந்த அளவுக்கு கிடைக்காது. ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது, அந்த ஒரு பயம் இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தா, அதனால ஊதிய உயர்வு கிடைக்கும். முதல் விஷயமே ஊதிய விருத்தி நல்லா இருக்கும். அடுத்ததாக காவல்துறை, வழக்கறிஞர்கள் துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் தங்களுடைய மேலதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரமோஷன் ஆனது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கையில ஒரு இரும்பு வளையத்தை போது கையில மாட்டிக்கிற மாதிரியே ஒரு தன்மை இருக்கும். அது சனி பகவானினுடைய தன்மை. இதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா காப்பு போட்டிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டால் ஸ்டைலுக்குன்னு சொல்லுவாங்க. அது ஸ்டைலுக்கு எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி காப்பு போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா சனி சாந்திக்கு மிகச்சிறந்த ஒரு பலன். உண்மையை சொல்ல போனா அதுதான். 7.5 சனி நடந்துட்டு இருந்தவங்க இப்ப அட்டாசிரம் சனி ப்ரமோஷன் தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த காப்பு போட்டுக்கிட்டால் தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய ப்ரமோஷன் ஆனது திருப்பி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ லைஃப்ல நல்ல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷம் இருக்கு. முடி திருத்தும் நாவிதர்கள், அதன் பிறகு கைவினைஞர்கள்னு சொல்லுவோம். அதாவது ஹேண்டிகிராப்ட்ஸ் மேடர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் வேற, கைவினைஞர் கலைஞர்கள் வேற. கலைஞர்கள், முடி திருத்தும் நாவிதர்கள், இவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்னடா நமக்கு பணம் எவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்துல செலவாயிட்டே இருக்கே அப்படின்ற பயந்துட்டு இருந்தீங்க இல்லையா? ஒண்ணு படிப்பு விஷயத்துக்கு செலவாகும், அதாவது குழந்தைங்க விஷயத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தேவையில்லாம இந்த மருத்துவ செலவுல தேவையில்லாத பைசா போடுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அந்த ஒரு தன்மை எல்லாம் மாறி அனைத்து வித நன்மைகளும் நடைபெறும். மருத்துவ செலவுகள் குறையும், கையிருப்பு அதிகமாக சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம அந்த பதிவுல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.